So hey guys, இன்னைக்கு வந்து நம்ம pandas okay python ல போக போறோம். So far last 25 sessions நம்ம வந்து theory classes பார்த்துட்டு இருக்கோம், right? We started with data science, data cleaning எல்லாத்தோட theoryயும் பார்த்துட்டு we moved extensively into statistics and அதுக்கப்புறம் நேத்து வந்து visualizations பத்தி பார்த்தோம், right? இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், சரியா, இடிஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடிஏ போகணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பைத்தான் தெரிஞ்சுக்கணும். பைத்தான் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இடிஏக்குள்ளே போக முடியும். ஏன்னா வந்து யூ கேன் டூ இடிஏ manually as well, but that is not as effective or efficient as what we do with நம்மளுடைய இதில் ரைட்டா ப்ரோக்ராமிங் வழியாக. Because Python has a lot of packages associated to it and ஸ்பெசிஃபிக்காகவே டேட்டா சயின்ஸுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, ரைட்டா. அதனால தான் நம்ம வந்து இன்னையிலேருந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து we are going for ப்ரோக்ராமிங், ஓகே. இதில் நான் யூஸ் பண்ணுற டூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் you all know there are a few basic setups. So first one is IDE, okay. ஐடின்றது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஷுட் ஒர்க் இன் த சேம் வே அன்லஸ் அண்டில் இட் இஸ் அ வெரி லெகசி, வெரி ஓல்டு ஐடியா இல்லாத வரைக்கும் விஎஸ் கோட்லேயும் பண்ணலாம். பட் டேட்டா சயின்ஸுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டானது வந்து ஜூபிட்டர், ஓகே. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜூபிட்டர் நோட் புக் வந்து என்னோட மிஷினில் ஒர்க் ஆகலை, ஓகே. ஐ திங்க் தேர் வாஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜூபிட்டர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் சிஸ்டம், தட் இஸ் கூகுள் கொலாப், ஓகே. கூகுள் கொலாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் சிஸ்டம். இதை வந்து என்ன சொல்கிறது, அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக கூகுள் கொடுத்துக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ சிஸ்டம். இதுதான் அந்த கூகுள் கொலாப். ஸோ இது வந்து உங்கள் ஜூபிட்டர் நோட் புக் மாதிரியே தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ், ஓகே. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க ஜூபிட்டர் நோட் புக்கில் அதே மாதிரி தான் இதில் ஒர்க் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் சி மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். அதனால் ஐ எம் கோயிங் ஃபார் கூகுள் கொலாப். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஃபார் ஜூபிட்டர் நோட் புக் ஆஸ் வெல், நோ ப்ராப்ளம்ஸ். இல்லை நீங்கள் விஎஸ் கோட்லேயே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம், சரியா. த ரீசன் வாய் வி ஆர் கோயிங் ஃபார் ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டெட் ஆஃப் விஎஸ் கோட் அப்படின்னா விஎஸ் கோடில் ஒவ்வொரு தடவை என்டையர் கோடு உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ ஜூபிட்டர் நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரன் தட் இன் பிளாக்ஸ், ஓகே. பேசிக்காக இதுதான் உங்களோட ஐடி செட்டப். அண்ட் இந்த மாதிரி க்ளவுட் பேஸ்ட் செட்டப்பில் வர்றதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுவீங்க, நான் மேக் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், சம்ஒன் வில் பி யூசிங் லினக்ஸ். இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதாது, யூ ஹேவ் டு செட் பாத் வேரியபிள்ஸ், உங்களுடைய ஆக்சஸ் கரெக்டாக கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போது கூகுள் கொலாப் யூஸ் பண்ணோம். ஸோ கொலாப் இஸ் சோ ஃபார் ஃப்ரீ, ஓகே. இப்போ வரைக்கும் அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பட் வி ஒன்ட் நோ ஹவு லாங் தே ஆர் கோயிங் டு கீப் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது, ஓகே. எனி டைம் தே மே கமெண்ட்ஸே இல்லை வி நீட் மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஓகே. ஸோ வித் தேட் செட், ஓகே, நம்ம டேட்டா சயின்ஸில் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் டு நம்ம இடிஏ ப்ராசஸில் வச்சு டேட்டா க்ளீனிங், ரைட்டா. டேட்டா க்ளீனிங் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இன் இடிஏ. அண்ட் அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன், ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து ரிப்போர்ட்டிங், சரியா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இடிஏவுடைய ப்ரோக்ரஷன், ஓகே. ஸோ இந்த டேட்டா க்ளீனிங் நம்ம டீட்டெயிலாக பார்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். டேட்டா அனாலிசிஸ், விஷுவலைசேஷன், ரிப்போர்ட்டிங், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் எதையுமே வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பார்க்கல. டேட்டா எப்படி ஒரு டேட்டா செட்டை எடுக்கிறது, அந்த டேட்டா செட்டுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கோடு எழுதுறது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பாட்டை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த வீடியோ சீரீஸில் நாம் வந்து இது எல்லாத்தையும் பார்ப்போம், ரைட்டா.
எப்படி வந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறது. அண்ட் இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவை வந்து பாண்டாஸ். ஓகே, பாண்டாஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் நம்பை, ஓகே, நம்பையும் இருந்தால் பெட்டர். ஓகே, அண்ட் விஷுவலைசேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் இந்த செக்ஷனுக்கு வரும்போது யூ வில் நீட் மேட்ப்ளாட்லிப். நம்ம டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் பார்த்தோம்ல, என்ன மாதிரி டேட்டா அப்படின்றது போது நம்மளோட சார்ட்ஸ் மாறும். அண்ட் ஃபைனலாக வந்து ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி we will be submitting. ஓகே, அண்ட் அகெயின் EDA வந்து உங்களுக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் we are assuming you know basics of Python. ஓகே, you know the Python basics அப்படின்ற அசம்ஷனில் தான் we are moving forward. இல்லை Python basics தெரியல அப்படின்னா there is this playlist I have created specifically for Python. இதெல்லாம் போனீங்கன்னா டைட்டில் இந்த 27 வீடியோஸ் இது இருக்கும். ஓகே, திஸ் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக்லி கிரியேட்டட் ஃபார் பைத்தான். ஊப்ஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, பட் பைத்தான் யூ ஷுட் நோ. ஓகேவா, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸோட நெக்ஸ்ட் லெவல் தான். அதாவது இதில் வந்து லிஸ்ட் டிக்ஷனரிஸ் வரைக்கும் கவர் ஆகிருக்கும். அண்ட் பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் வில் பி ஒர்க்கிங் வித் டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகே, டேட்டாவை எப்படி டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம், எப்படி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறோம் டேட்டா ஃப்ரேம்குள்ளே அப்படிங்கிறதான் வந்து பாண்டாஸை பொறுத்தது. ஓகே, ஸோ திஸ் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி அண்டர் த அசம்ஷன் தட் you already know the data, the Python programming basics, right? You don't have to be an expert in it, but you have to understand the basics of that programming, right? நாம ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா ஓகே, என்ன கோட் எழுதுறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்காவது யூ ஷுட் ஹாவ் த நாலேஜ். ஓகே, ஸோ அதுக்கு அந்த பிளேலிஸ்ட் நான் இப்போ காமிச்ச பிளேலிஸ்ட் வில் ஹெல்ப். ஓகே, சரி, வித்தவுட் ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் let us go ahead and start with our data sets. Okay, first thing நாம் வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாண்டாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒய் பாண்டாஸ்? ஓகே, அதான் கொஸ்டின். ஸோ இந்த ஒய் பாண்டாஸ் அப்படிங்கிறதுக்கு பாண்டாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பேக்கேஜ் செட்டப் அண்ட் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் associated libraries in it. ஓகே, அதனால நம்ம ட்ரெடிஷ்னலாக கோட் எழுதுனா, இப்போ நீ ஒரு 100 lines ஆஃப் கோட்ஸ் வருது உன்னுடைய அவுட்கம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா பாண்டாஸ் கேன் கெட் தட் டன் ஃபார் யூ இன் 3 or 4 lines ஆஃப் கோட். ஓகே, அதனால தான் we are going for pandas. அண்ட் பாண்டாஸ் வந்து ஒரு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் லைப்ரரி. ஓகே, ஸோ இதுதான் பாண்டாஸோடைய அஃபிஷியல் என்ன சொல்கிறது, அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஆர் அஃபிஷியல் சைட். நீங்கள் பாண்டாஸ்ன்னு தேடினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரும். யூ சி தே கேட்டகரைஸ்ட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ எப்படி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா they will talk about series, they will but அதிலே பாருங்கள். ஸோ this is why I said you can have numpy, பட் numpy இல்லாமையே நம்மளால் படிக்க முடியும். ஓகே, ஸோ சீரீஸ் இருக்குது, என்டிஆர்ஏ லைக், டிக்ஷனரி லைக், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகே, வெக்டரைஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ திஸ் வேர் த லீனியர் அல்ஜிப்ரா பார்ட் கம்ஸ் இன்டு ப்ளே. ஓகே, டேட்டா ஃப்ரேம். ஓகே, டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க? ஸோ பாண்டாஸோட பேசிக் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ரேம் தான், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் வில் கோ ஸ்லோலி and then we will take it up. Okay, so இது எல்லாமே எக்ஸாம்பிள். if you want you can practice each and every one of these examples. Okay, ஸோ இது வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, ஹெட் எடுத்துக்கிறது, டெய்ல் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து உனக்கு பேசிக்காக உள்ள ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். let us start. நான் வந்து ஒரு டேட்டா செட் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது வெதர் டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயருக்கு அந்த டேட்டா வந்து எப்படி அந்த ஏரியாவில் எப்படி வெதர் இருக்குது, ஹீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு டேட்டா செட்டு.
பெருசாக காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஓகே, ஸோ ஒரு 32 அதுதான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். ஸோ எல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸு. ஓகே, இன்கன்சிஸ்டன்சி இருக்கும். இதில் இன்கன்சிஸ்டன்சி இதெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா செட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் EDA I just got it. ஓகே, இதில் தான் நாம் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் கூகுள் கொலாப். சரியா, கூகுள் கொலாப் ஈஸி தான். யூ கேன் ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் சே கொலாப். அதனால ஃபர்ஸ்ட் லிங்க் உனக்கு தான் வரும், கூகுள் கொலாப். யூ கேன் ஜஸ்ட் கம் ஓவர் ஹியர். ஃபர்ஸ்ட் டைம் when you come, it will ask you to log in. உன்னுடைய மெயில் ஐடி ஆத்தரைசேஷன் கேட்கும். And if you want to use any of the existing notebooks, you can. Illana, you can create a new notebook. Okay, it doesn't matter. Since I have the existing notebook, I already have used it. சரியா, இதோட இன்டர்ஃபேஸும் உனக்கு வந்து exactly same as Jupyter's இதாக இருக்கும். ஓகே, ஸோ கூகுள் கொலாபோட ஒரு இது பார்க்கணும் அப்படின்னா, ஸோ பேசிக்காக ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து கோடு இருக்கும். ரைட்டா, ஸோ இங்கே வந்து உனக்கு இருக்காது. ஸோ யூ மே ஹேவ் டு ஆட் எதர் இட்ஸ் இந்த மாதிரி ஹவர் பண்ணால் டெக்ஸ்ட்டாக கோடான்னு கேட்கும். ஸோ ஐ ஹவ் கிவன் கோடு. மற்றபடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் அடித்தேன் அப்படின்னா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் லைன். பட் அதுவே வந்து ஷிஃப்ட் அண்ட் என்டர் அடித்தேன் அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ யூ சி இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் இட் ஹஸ் பிரிண்டட். யூ கேன் ஆல்சோ கிளிக் ஆன் திஸ் பட்டன். இதை வந்து நீ கிளிக் பண்ண அப்படின்னா இந்த செல்லு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ 2 + 3. ஓகே, அண்ட் இதே மாதிரி நான் இன்னொரு கோடு எழுதுறேன் 1 + 2. சரியா, இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவல் செல்ஸாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே 3ன்னு வந்துச்சு, ஆனால் இது கீழே உள்ளது எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ VS கோடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி வந்து செல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. இஃப் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் சம்திங் த ஹோல் ப்ரோக்ராம் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ரைட்டா, அதனால் மோஸ்ட்லி நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் பண்ணும்போது வில் ப்ரிஃபர் ஜூபிட்டர் நோட் புக். இப்போ பாரு, நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் ஒவ்வொரு செல்லாக எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஒரு செல்லில் உள்ளது அடுத்த செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நான் ஒரு கோடு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. x = 5 அப்படின்னு எழுதுறேன். சரியா, அண்ட் print x. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு கோடு எழுத. ஸோ இந்த கோடு கீழே வரணும். ஓகே, இதாக. ஸோ யூ கேன் ரீஅரேஞ்ச் த கோட். ஸோ இதை வந்து நான் மேலே கொண்டு போகிறது, கீழே கொண்டு வர்றது. ஜூபிட்டர் நோட் புக்கை வரைக்கும் உனக்கு இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. சரியா, இப்போ நான் என்ன எழுதுறேன், x = 5 எழுதுறேன். x = x + 5 and print x. ஓகே, எல்லாமே ஆட்டோ சேவிங் தான். நீங்கள் பார்த்தோன்னா உன்னோட சேஞ்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீ பண்ண சேவ் ஆகிட்டே இருக்கும். யூ கேன் ஆல்சோ கண்ட்ரோல் எஸ். ரைட்டா, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு பாரு. இப்போ இதை நான் ரன் பண்ணால் எனக்கு எரர் வரும். என்ன வருது, நேம் எரர் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணல. எக்ஸ் அப்படின்னா எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பில். ஸோ ஒரு செல்லை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செல்லோட இன்ஃபர்மேஷன் அடுத்த செல்லுக்கு பாஸ் ஆகும். இங்கே x = 5 நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பாரு, இங்கே எரர் வரல. ரைட்டா, ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் நம்ம செல்லாதுன்னு எழுதுறோம். இந்த செல் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி உள்ள செல்லோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அடுத்த செல்லுக்கு பாஸ் ஆகும். ரைட்டா, ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். நம்ம வழக்கமாக அதே பைத்தான் கோடு தான். The only difference is என்ன சொல்கிறது, we execute it in parts. நமக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மற்றபடி இதில் வந்து கூகுள் கொலாபை பொறுத்த வரைக்கும் அண்ட் யூ கேன் கொலாபை பொறுத்த வரைக்கும் யூ கேன் கனெக்ட் இட் டு மல்டிபிள் சோர்ஸஸ். ஓகே, இது என்னுடைய கூகுள் ட்ரைவு. ஓகே, இது வந்து ஹிடன் ஃபைல்ஸு.
அண்ட் எனக்கு ஃபைல் தேவை அப்படின்னா ஐ கேன் அப்லோட் தட் ஆஸ் வெல். ஓகே. ஒரு விஷயம் சார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூகுள் கொலாப் வந்து டிரைவ்ல அப்லோட் பண்ணாமல் நம்ம டேட்டாவை யூஸ் பண்ண முடியாது சார். நோ, நாட் ஸோ. ஸோ இப்போது எனக்கு வந்து கிவ் மீ ஒன் செகண்ட். ஓகே, ஒரே நிமிஷம். ஐ ஹேவ் டு ஸ்டாப் மை ஸ்க்ரீன் ஷேர் அண்ட் அப்லோட் இட். ஒரே நிமிஷம். எஸ். ஸோ ஐல் ஷோ யூ. எஸ் சார், பிகாஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். டேரெக்டாக லோக்கல்லேருந்து பார்த்து காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி, லைக் யூஸ் பண்ணி இந்த பாரு. ஸோ இதான் என்னுடைய இது ரைட்டா, டேட்டா சயின்ஸில் டேட்டா செட்டுக்குள்ள. ஸோ இப்போ ஐ இதான் நான் ஆல்ரெடி அங்கே உனக்கு காமிச்சேன் அந்த இது. ஐ கேன் ஜஸ்ட் அப்லோட் இட். ஓகே. ஸோ இப்போ அதுதான் சார், டேரெக்டானாலுமே நம்ம இந்த பர்டிகுலர் டிரைவ்க்குள்ள அப்லோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து காப்பி பண்ண முடியும். இது ஆக்சுவலி டிரைவ் கிடையாது, இது கொலாபோட சர்வர். ஓகே. உன்னோட லோக்கல் மிஷின், திஸ் இஸ் a cloud base. That's why you have to understand SaaS model உடைய இது என்னன்னா, SaaS platform cannot come and reach out into your physical machine. Okay. SaaS can have APIs, but it can't. Okay, Google Colab is a SaaS, software as a service. Server இருக்கு, அந்த server மேலே they have built something and we are accessing it. ரைட்டா? ஸோ அதனால் வந்து யூ ஹேவ் டு அப்லோட் பண்ணாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ரைட்டா? யா. அண்ட் வழக்கம் போல். ஸோ எப்படி நீ வந்து ஒரு நார்மல் லோக்கல் ட்ரைவில் வந்து உன்னுடைய டேட்டாவை கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணுவியோ, அதே மாதிரி யூ கேன் கன்சியூம் இட் அண்ட் யூஸ் இட் ஹியர். நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. And you can also connect it with your GitHub. So if I say I have the option to connect it with my GitHub, so in the இது கொடுக்குறேன் அப்படின்றது வந்து டேட்டா சயின்ஸ். ஓகே. ஸோ இது வந்து டேட்டா என்னோட GitHub ப்ரொஃபைலில் வந்து இட் வில் லிங்க். ஏன்னா அங்கே சிங்க் பண்ண உடனே ஸோ கொலாபில் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. அண்ட் இப்போ ரீஃப்ரெஷ், அந்த ஃபைல் வந்து என்னுடைய டேட்டா என்னுடைய இதில் வந்துச்சு. ஓகே. யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஆக்சஸ் இட் ஃப்ரம் யுவர். அதான் சார், எனக்கு இதுவும் கொஞ்சம் அப்படியே சைட் பை சைட் சொல்லி கொடுங்க சார். GitHub கொலாபில் இருந்து ப்ராப்பராக அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே GitHub ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அவ்வளோ தூரத்துக்கு சரி, ஓகே, நாட் அன் இஷ்யூ. சரி, இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்டெப். இங்கேருந்து நீ வந்து சேவ் காப்பி GitHub நீ கொடுத்துட்ட அப்படின்னாவே அது உனக்கு கேட்குது இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீ உன்னுடைய இதை மட்டும் எடுத்துக்கோ. ஸோ இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் எங்கே போச்சு? டேட்டா சயின்ஸு எந்த பிரான்ச்சுன்னு கேட்குது. எனக்கு ஒரு பிரான்ச் தான் இருக்குது. ஓகே கொடுத்தேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடுது. ஓகே. அண்ட் GitHub ப்ரொஃபைல் நீ வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்ததுன்னா இட் வில் ஜஸ்ட் கீப் அப்டேட்டிங். திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆல்சோ யூஸிங். ஸோ ஓகே. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணோம் அப்படின்னா காப்பி GitHub. சாரி, சேவ் காப்பி GitHub. எனக்கு டிஃபால்ட்டாக அந்த இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது மட்டும் கொடுத்து அப்படின்னா இவ்வாறு ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடுது. ஓகே. The only thing is it's having a link. ஸோ அதுக்கும் நீ வந்து செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். ஓகே சார். ஐ திங்க் அது க்ரியேட் பண்ணும்போது ஒரு செட்டிங்ஸ் கேட்கும். ஓகே. இதுதான் நம்மளுடைய இது GitHub ப்ரொஃபைலில் போய் பார்க்குறேன். ஸோ இது ஆஸ் த கோட். ரைட்டா? அண்ட் உனக்கு இந்த டேட்டா செட்டை நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஷேர் இட். ஒரு பப்ளிக் லிங்க் நீ வந்து லிங்க் க்ரியேட் பண்ணிவிட்டு காப்பி லிங்க்கு அண்ட் அதை எடுத்து இதோட ஃபர்ஸ்ட்டு இதாக நீ வந்து கொடுத்துக்கலாம்.
டேட்டா செட். ஓகே, லிங்க் ஃபார் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டாம் ஒரு லிங்க் நீ இது பண்ணிக்கலாம். லிங்க் டெஸ்ட்டில் வந்து ஓகே சார். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்த அப்படின்னா உங்களுக்கு இஃப் சம்மன் கம்ஸ், இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஃபைல் சேவ் காப்பி செஞ்சுட்டு இது மட்டும் டிஃபால்ட்டாக நான் ஏதோ ஒரு இதை செட் பண்ணுறேன் அதில் தான் போய் விழும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போது ஐ டோன்ட் ஹேவ் டு சூஸ். ஸோ இங்கே வந்தோம், எனி ஒன் வாண்ட்ஸ் டு ஒர்க் ஆன் திஸ் பர்டிகுலர் ஃபைல் அண்ட் தே வாண்ட் திஸ், they can just click get this data. Okay, come back to our GitHub profile and continue. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த பைத்தான் அனாலிசிஸில் வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இந்த மாதிரி டேட்டா செட்ஸை வந்து நான் கேதர் பண்ணி வைக்கல. எல்லாத்தையும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே யூஸ் பண்ண அப்படியே விட்டுட்டே இருந்தேன். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் லெக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே we will make sure we are linking these data sets. ஏன் நான் பார்த்த ஸோ நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண வந்து இந்த டேட்டா செட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான். ஓகே, அண்ட் அவங்க டவுட்ஸ் கேட்கும்போதும் அந்த டேட்டா செட் நம்ம கையில் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு ஈஸியாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்போ நம்ம கையில் அந்த டேட்டா செட் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அனலைஸ் பண்ணிட்டு கொடுக்க முடியாது. கமெண்ட்டில் ரீச் அவுட் பண்ணி டவுட்ஸ் கேட்பாங்க, பட் நம்மளால் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டேட்டா செட் நம்ம கையில் இருக்காது. அதை ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அந்த டைமில் எங்கேயோ வந்து எடுத்துப்போம், அதை வந்து நம்ம புக் மார்க், ஏன்னா அப்போல்லாம் லைக் என்ன சொல்கிறது, we didn't focus much on this டீச்சிங், ரைட்? அப்போல்லாம் என்ன சும்மா ஏதோ சேனல் இருக்குது நம்ம கண்டென்ட் போடுறோம் அப்படின்னு தான் போட்டுட்டு இருந்தோம். அது ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டி எந்த அளவுக்கு எவால்வ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நவ் வி ஹாவ் சீன் இட். இப்போ வந்து அது ஒரு கம்யூனிட்டி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் வி கான்ட் கீப் கண்டினியூயிங் வாட் வி ஆர் டூயிங். அதனால் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம என்னெல்லாம் இது எடுத்துக்கிறோமோ எல்லாத்தையும் வி வில் ஆட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்னொன்று ஆட் பண்ண வேண்டியது, இதை நம்ம இன்னொன்று ஆட் பண்ண வேண்டியது வி ஹேவ் டு கிவ் த பாண்டாஸோட லிங்க். ஓகே, பாண்டாஸ் டாக்குமெண்டேஷன், சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணிக்கலாம்ல. யாராவது ஒருத்தர் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். யா, அதனால் we will make sure this data is useful for everyone. So normally people will say the link is in the description அப்படின்னு சொல்லிட்டு, but I don't feel that. Okay, so descriptionல லிங்க் கொடுக்குற என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, it has to be maintained properly. ஓகே, அதுக்கு தனியாக நம்ம ஒரு இது பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு கொலாபோடைய அவுட்கம் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிச்சு. கொலாப் எப்படி இருக்கும், கொலாப் வந்து இந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இல்லை கான்ஃபிகரேஷனுக்கு பெருசாக எதுவும் கிடையாது, ரைட்டா? ஸோ நம்ம ஒரு ஜூபிட்டர் நோட் புக் மாதிரியே தான், வி கேன் கிரியேட் அ நியூ நோட் புக் அட் எனி டைம், சரியா? கிரியேட் அ நியூ நோட் புக்கு அண்ட் உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் நோட் புக் ஐபிஎன்பி, இது வந்து ஜூபிட்டரோட எக்ஸ்டென்ஷன். இதே எக்ஸ்டென்ஷன் இருந்தால் யூ கேன் ஆல்சோ அப்லோட் தேட், ரைட்டா? உங்களோட நோட் புக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ட்ரைவில் தான் போய் கிரியேட் ஆகுது, நோட் புக் அண்ட் ட்ரைவ், சரியா? அண்ட் so here you can see நம்மளுடைய disk operation around 78.57 GB cloud space available ஆகுது, which is more than enough to learn data science. Okay, டீப் லேர்னிங் போகும்போது வேணால் இது பத்தாமல் இருக்கலாம், பட் மிஷின் லேர்னிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த அல்காரிதம்ஸ் we can learn it from here. You also have the option to have the secret keys. ஜெமினியோட ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கா சார்? ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே, ஸோ இது ஜெமினியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட்
இதில் வந்து வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, நம்ம போன எக்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம்ல, வேரியபிள்ஸ் ஃபுல்லாக யூ கேன் மானிட்டர் ரன் டைம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர் நீங்கள் ஜூபிட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்ப்பீங்களோ எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் இட்ஸ் அவைலபிள். ஓகே ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டியூ நம்ம வந்து let us start with our first step. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேட்டா சயின்ஸ் டேட்டா அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் என்னது, you have to collect the data, right? You have to have a system and you have to upload that data. ஸோ நம்ம இப்போ அதான் பண்ணியிருக்கோம், இந்த நியூயார்க் வெதர் அப்படிங்கிற இந்த CSV ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம். And Python has the option to read Excel file as well. வேறு ஏதாவது DB ஃபைல் வச்சுனாலும் அதையுமே வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐ எம் இம்போர்ட்டிங் pandas. ஓகே, ஸோ இந்த pandas அப்படிங்கிறது தான் நாம் யூஸ் பண்ணுற இந்த லைப்ரரி. ஓகே, பட் அது பக்கத்தில் பார்த்தேன்னா there is something I have written as PD. அந்த as PDனா என்னென்னா, ஒவ்வொரு தடவை நம்ம போய் பாண்டாஸ்ன்னு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் நேம். இப்போ சிபான் அப்படின்னா சிபான் ஒவ்வொரு தடவை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இம்போர்ட் சிபான் as SNS, இதை வந்து அந்த அஸ் அப்படிங்கிற அலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அலைசிங் என்ன பண்ணோம் அப்படின்னா உன்னுடைய அந்த பேக்கேஜோட நேமுக்கு ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துக்கும். ஓகே, பை யூஸிங் தட் ஷார்ட் நேம் யூ வில் பி ஏபிள் டு என்ன சொல்கிறது, you will be able to call that package without writing that actual name. For example, இப்போ நான் வந்து இந்த டேட்டாலேருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகிருக்கா இல்லையா, ஸோ நான் நாமளும் எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இம்போர்ட்டுக்கெல்லாம் தனியாக ஒரு செல் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன், கரெக்டாக இம்போர்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். பாண்டாஸுக்கு பதிலாக பாண்டான்னு நான் கொடுத்து ரன் பண்ணேன். ஓகே, எரர் அடிக்குது பற்றியா, பிகாஸ் there is no such module. ஓகே, ஸோ நாமளும் என்ன பண்ணுவேன்னா என்னோட இம்போர்ட் எல்லாத்தையும் நான் ஒரு செல்லை வச்சுருப்பேன். ஸோ இந்த செல்லை வந்து இப்போ எனக்கு வந்து அடுத்து வந்து இம்போர்ட் numpy அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பேக்கேஜஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் த ரன் உனக்கு தேவைப்படும் போது அதை இம்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த செல்லை எனக்கு வேணும், இதில் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து நீ இம்போர்ட் பண்ண பேக்கேஜ் மாதிரி இம்போர்ட் பண்ண தேவையில்லை, ஒவ்வொரு எக்ஸிட் ஆகும்போது 10 பேக்கேஜ் போட்டுக்கன்னா அது. ஆனால் இந்த மாதிரி தனியாக ஒரு செல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு என்ன தெரியும்னா, ஓகே நான் என்னெல்லாம் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உன்னால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்க முடியும். கரெக்ட், ரெண்டுமே அக்செப்டபிள் ப்ராக்டிஸ் தான். பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் நம்ம வந்து நம்ம டேட்டாவை கன்சியூம் பண்ணணும். ஓகே, ஸோ டேட்டா ஈக்குவல் டு ஓகே pandas டாட் ரீட் CSV. ஸோ இதில் வந்து ஆட்டோ கம்ப்ளீட்டும் இருக்கும். ஓகே, ஆட்டோ கம்ப்ளீட் நீ என்ன சொல்கிறது, நீ வந்து ஒரு பார்ட் எழுதின உடனே பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும், ரைட்டா? ஸோ ரீட் CSV கொடுக்குறேன். அண்ட் உன்னுடைய ஃபைல் பாத், ஸோ இப்போ வந்து நான் நியூயார்க் வெதர் டேட்டா அப்படிங்கிறது ஓப்பனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ உன்னோட ஃபைல் பாத் இந்த இடத்துல தான் உன்னோட மெயின் டைரக்டரி இருந்தால் அவனுக்கு ஃபைல் பாத் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் த ஃபைல் பாத். ஓகே, NYC rename. ஸோ இது வந்து டைப் பண்ண சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா வில் டூ தட், ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். நார்மலி ஐ won't suggest. ஓகே, டேட்டா. ஓகே, இதுதான் நம்மளுடைய அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகே, அண்ட் இதை இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஆல்சோ க்ரியேட் டேட்டா ஃப்ரேம். சாரி, இது வந்து இப்போ டேட்டா தான் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே, வி ஹேவ் நாட் கிரியேட்டட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரியாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஒன் ஈக்குவல் டு
ஒரு டிக்ஷனரியை போட்டு அந்த டிக்ஷனரிக்குள்ளே டே அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி என்னால் வந்து ஒரு டிக்ஷனரியாகவும் க்ரியேட் பண்ணி அண்ட் டெம்பரேச்சர் 23 24 23 25 23 26 ஓகே. ஸோ இப்போ நான் இதையும் என்னால் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுவோம். வில் சி. ஓகே. ஸோ டேட்டா டேட்டா ஒன் சார். ஓகே. ஸோ இது வந்து நீ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வாட் எவர். ஓகே. ஸோ இந்த மாதிரி வி கேன் அண்ட் இதில் வந்து இப்போ நான் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, டேட்டா ஃப்ரேம்க்கு வந்து பெருசாக உனக்கு இது இருக்காது, அப்படியே டைப் ஆகி தான் வரும். நீ பாண்டாஸ்லேருந்து ரீட் பண்ணும்போதே இட் வில் பி அ டேட்டா ஃப்ரேம். ஓகே. டிஎஃப். ஸோ டிஎஃப்ன்றது காமனாக டேட்டா ஃப்ரேம்ஸுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினாலஜி. ஓகே. பிடி ஒரு நிமிஷம். ஸோ என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் லேக் இருக்குது. பிடிஎஃப் டேட்டா ஃப்ரேம் டேட்டா 1 நான் கொடுத்து என்டர் அடித்தேன்னா இப்போ நான் டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ண பாரு. ஓகே. ஸோ இட் பிகம்ஸ் அ டேட்டா ஃப்ரேம். நாம் இந்த மாதிரி கொடுத்த டேட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்துடும். ஓகே. எல்லா டேட்டா ஃப்ரேமுக்கும் முதல் காலமில் வந்து இண்டெக்ஸ் இருக்கும், மேலே வந்து உன்னுடைய டேட்டாவுடைய லேபிள் இருக்கும். ஓகே. இது வந்து எல்லா என்ன சொல்கிறது, நீ டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு க்ரியேட் பண்ணாலே வரும். ஸோ இங்கே இதில் பார்த்தா அப்படின்னா நம்ம இதையும் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா. df1 equal to pd dot data frame. ஸோ அந்த லேக் இருக்குது பார்த்தியா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோ கம்ப்ளீட் வரும். ஸோ இந்த ஆட்டோ கம்ப்ளீட் வந்தோடனே நீ ஜஸ்ட் என்டர் அடிச்சிடலாம். அதனால தான் நான் வந்து டைப் பண்ணும்போது டக்குன்னு என்டர் அடிச்சிடறேன். ஜூபிட்டர் நோட் புக்கில் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொலாபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே. df1 அப்படின்னு அடிச்சேன்னா ஸோ பார்த்தியா. ஸோ டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா வந்து ரா டேட்டா, இதெல்லாம் ராவாக இருக்குது. ரா டேட்டாவாக எப்படி இருக்குது, டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆன உடனே அதோடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தியா. It becomes as a data package. Okay, it's not that raw data anymore. Okay, and Colab is having a few more features. So இதை நீ வந்து எக்ஸல் மாதிரி பார்த்துக்கிறியா. So you see, and you have the option to filter. Okay, இதெல்லாம் கொலாபில் இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறது, பட் இது எல்லாத்தையும் நம்ம see these are the points which we are going to address. ஓகே. ஸோ இது குட் திங் இட் கேம். ஸோ நம்ம இந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வி வில் டேக் அ லுக். சரியா. ஸோ தீஸ் ஆர் த அனாலிசிஸ். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஸ்மார்ட் த டூல்ஸ் ஹவ் பிகம். ரைட். ஸோ முன்னாடிலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை சார். இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து என்ன சொல்கிறது, இட் வில் பி டன் மேனுவலி. ஓகே. பட் இன்றைக்கி வந்து உனக்கு அந்த மாதிரி கிடையாது. யூ கேன் யூ ஹேவ் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இன்னும் கூகுள் கொலாபில் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்கார்பரேட் ஜெமினை, ரைட், ஜெமினை ஹேஸ் ஃபார் மோர் அட்வான்டேஜஸ் அண்ட் see it has visualizations. Let's do nothing. But now இது நடக்கிற எல்லாத்தையும் நம்ம will learn it individually.
ஓகே. பட் யூ ஹேவ் டு சி அது எப்படி விஷுவலைசேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், கேட்டகரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எத்தனை இருக்குது, 2D டைமென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஹீட் மேப்பு, ஓகே, வயலின் சார்ட்டு, ஓகே. ஸோ இது எல்லாமே, ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் how smart or how efficient these machines have become, right? ஓகே. இது இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உன்னுடைய இதில் இன்னும் கூகுள் இது ஜிட்டர்போடைய கோபைலட்லாம் வந்து இன்னும் வேறு லெவலில் இட் பர்ஃபார்ம்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் திஸ் இஸ் லைக் வெரி ஸ்மால் திங் விச் வி ஆர் டூயிங், பட் we have to understand என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபில்டரிங். இல்லை வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஓகே, இதெல்லாம் எடிட்டரோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதை நீ பார்த்தோடனே உனக்கு தெரிஞ்சிடும் எதில். ஓகே, நவ் லெட் அஸ் டேக் அ லுக். இதில் எதெல்லாம் கேட்டகரிக்கல் வேல்யூ, இதெல்லாம் வந்து உனக்கு என்ன சொல்கிறது, டிஸ்கிரீட் வேல்யூ அப்படின்ற பார்க்கலாமா? Let's take a part of this and let's go here. சரியா? நாம் இதில் பிகாஸ் ஒன் நோட்டில் வந்து நம்மளால் ஈஸியாக எழுதி பார்க்க முடியும். இது லோட் ஆகும். ஸோ நம்மளுடைய டேட்டா செட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி டேட்டா செட் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணல, ரைட்? நம்ம ஜஸ்ட் ஏதோ ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்து இல்லை ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சாம்பிள் டேட்டாவை எடுத்து இந்த சாம்பிளுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக்காக நீ ஒரு டேட்டாவை பார்த்தோடனே உனக்கு சில விஷயங்கள் புரியும். ஓகே, இது என்ன மாதிரி டேட்டா, எப்படி இது வந்து ரெப்ரசன்ட் ஆகுது, அண்ட் இதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் விஷுவலைசேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, ஓகே, sometimes this happens. Come on, and paste it. லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இந்த இமேஜஸ் நார்மலாக இந்த இமேஜஸ்லாம் முன்னாடியே லோட் பண்ணி வச்சிடணும். ஓகே, சரி பார்க்கலாம், அது லோட் ஆகி வரட்டும். நமக்கு இப்படி பார்த்தாலே தெரியும். சரியா? ஸோ திஸ் ஒன், திஸ் பார்ட். ஓகே, இது வந்து கேட்டகரிக்கலாக சார், நியூமரிக்கல் தான் சார். நியூமரிக்கலா? How are you sure? அது எப்படி நியூமரிக்கல்? ரோ தான் சார் டிஃபைன் பண்ணுது கம்ப்ளீட்லி. நான் see இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் எ பிரைமரி கீ. ஸோ இதான் திஸ் இஸ் த இண்டெக்ஸ். நீ வந்து ஒரு இப்போ இந்த பர்டிகுலர் ரோவை நீ கால் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சே டிஎஃப் ஆஃப் 6 அப்படின்னு நீ கொடுத்தா அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோ வரும். ஓகே, டிஎஃப் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்தேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் ரோ வரும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ அசைன்டு நம்பர். எப்படி உனக்கு லிஸ்டிக் இண்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி இது டேட்டா ஃப்ரேமோட இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து உன்னுடைய காலம் ஆர் லேபிள்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து வி வில் டேக் அ லுக். ஸோ இது வந்து ஸோ வாட் இஸ் திஸ்? டேட் டைம்ல இருக்கு சார். டேட் டைம். இது வந்து பெருசாக உனக்கு இம்பாக்ட் இருக்காது. ஸோ இஸ் திஸ் அ கேட்டகரிக்கல் வேல்யூ ஆர் நியூமரிக்கல் வேல்யூ? Numerical, sir. Good. Is this one? Completely numerical. Yes, sir. Visibility miles. Either? Numerical data. Okay. Until events. Events another? Events are non-numerical. So categorical. Category based. Okay. Cloud cover.
இது நியூமரிக்கலா? மேபி சார் அது ரேண்டமா இருக்க மாதிரி நியூமரிக்கல் இருக்கு. அண்ட் கேட்டகரிக்கல். நீ கேட்டகரி இதை வந்து இந்த மாதிரி இதை வந்து யூ கேன் யூஸ் போத். யா சார். ஓகே, நான் குரூப் பை பண்ணியிருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ இதையும் இதுவுமே அகெயின் இட்ஸ் நியூமரிக்கல் டேட்டா ரைட்டா. ஸோ இதுதான் உன்னுடைய டேட்டா ஃப்ரேமோடைய பேசிக் செட்டப். அண்ட் ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நாம் ஒவ்வொன்றா எடுத்துக்க ட்ரை பண்ணோம். அண்ட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஒரிஜினல் டேட்டா. உன்னோட ஒரிஜினல் டேட்டாவில் யூ ஷுட் நாட் பெர்ஃபார்ம் எனி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உன்னோட டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா போயிடுச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் அண்ட் கெட் யுவர் ஒரிஜினல் டேட்டா. ஓகே, பட் டைரெக்டாக நீ டேட்டா ஃப்ரேம் அந்த இதில் ஸோ அண்ட் உன்னுடைய டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா கேன் இம்பேக்ட் யுவர் ஆக்சுவல் டேட்டா. அதனால தான் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா ஃப்ரேம் போட்டு டேட்டா ஃப்ரேம் வந்து காப்பி பண்ணி வச்சுப்போம். ஓகே, df2 equal to df dot copy. ஓகே, ஸோ இதான df. இதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம்? df1 டேட்டா df1 dot copy. ஓகே, இப்போ நான் df2 கொடுத்தேன்னா எனக்கு df2ஓட டேட்டா அப்படியே இருக்கும். df1ல் இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே df2வில் இருக்கும். ஓகே, நான் இப்போ இதில் மேனிப்புலேட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஏதாவது இப்போ எனக்கு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் ஐ கேன் கோ அண்ட் கெட் த டேட்டா ஃப்ரம் த df1. ஓகே, இப்போ நான் டைரெக்டாக df1லேயே மேனிப்புலேட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஓகே என்னுடைய மற்ற ஆப்ரேஷன்ஸுக்கு என்னால் வந்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால் எப்போவுமே திஸ் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். யூ ஹேவ் டு மேக் ஆர் மெயின்டைன் அ காப்பி ஆஃப் யுவர் டேட்டா. ரைட்டா, அது இருந்தால் தான் உனக்கு வந்து அது என்ன சொல்கிறது இட்ஸ் அ சேஃப் ஆர் பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு வச்சுக்கோயேன். ஓகே, இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமோட ஷேப் வேணும் அப்படின்னா யூ கேன் சே df டாட் ஷேப் df2. ஸோ ஷேப் அப்படியே தான் பண்ணிருக்கேன். ஸோ இட் கிவ்ஸ் யூ ரோஸ் அண்ட் காலம்ஸ். 31 ரோ இருக்குது and 11 columns. So when it say 31 I think 31 not 32. Yeah, 31 it is not, it has not taken your columns. Okay, right. Sorry, in the first line எடுக்கல. my index same வந்து இது எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, அது இண்டெக்ஸே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி சார் டேட்டா நீங்கள் காமிச்சது வேறு இது வேறையா சார்? டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2016 இருக்குது, ப்ரீவியஸாக காமிச்சா 2024 இருக்குது. மேபி ஃபைல் தான் டிஃப்ரெண்ட் டேட்டா செட் ஆகும். இல்லை சேம், பாக்கி நம்பர்ஸ்லாம் சேமாக இருக்கும். இது பழைய டேட்டா செட்டாக இருந்திருக்கும், இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண டேட்டா செட்டாக இருக்கும். ஓகே ஓகே சார். இது 2016 நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள டேட்டா செட்டாக இருந்திருக்கும். And these data sets I just collect from the data I just collect from Google. Okay, so and அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மாதிரி we'll just manipulate, but mostly நம்ம என்ன சொல்ற டேட்டா செட் எல்லாமே இதாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம்னா கூகுள் ஷீட்டில் நீ வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா இதில் பாரு இதெல்லாம் வந்து நான் வேல்யூ. ஸோ இஃப் யூ calculate the average, if I calculate the sum of average, it gives you 6.89 data. So average is our mean, right? So இந்த மீன் வேல்யூ வந்து you have to understand it's 6.892 ரைட்டா. ஸோ இப்போ இதில் வந்து நாம் வந்து மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னு வையேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் எடுத்து வர்றதுக்கு வண்டி கேட்கலாம். காலம் value by index columns labels. Okay,
சரி, நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அது போனால் போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த காலம், இந்த பர்டிகுலர் காலத்தோட இது மட்டும் நீ எடுத்தேன்னு வையேன், டிஎஃப் 1 2 3 4 5 6 7 வின் ஸ்பீடு மச் df2 உடைய வின் ஸ்பீடு மச் df3. ஓகே, இந்த பர்டிகுலர் காலம் மட்டும் வந்துடுச்சா? இதோடைய ஆவரேஜ் டாட் மீன் சிக்ஸ் 6.892 இங்கே என்ன வந்துச்சு? அதே தான் வந்துருக்கா? ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மிஸ்ஸிங் இந்த நான் எல்லாத்தையும் வந்து அது வந்து க்ளீன் பண்ணி காட்டும். ஸோ நான் இஸ் ஆக்சுவலியா என்ன சொல்கிறது, டேட்டா டைப் தெரியும்ல. மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஆக்சுவலி அந்த நான் நன்னு அதெல்லாம் வந்து டேட்டா டைப். நன் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, உன்னோட எக்ஸல் வந்து லெட்டர்ஸ் இப்போ வந்து 30 ஃபைல் தான், 30 டேட்டா பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னாலும் உன்னால் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சிருச்சு. What if you have around a million or billion records? Excel will slow down. Excel வந்து அவ்வளோ பெரிய டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஓகே, ஓப்பன் ஆகிறதுக்கு எக்ஸல் அவ்வளோ கஷ்டப்படும். அண்ட் அந்த டைமில் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பைத்தான் தான். இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் தான் வந்து நமக்குரிய பெஸ்ட் ஆப்ஷன். ரைட்டா? ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஒரு ரோ வச்சு வேணும் அப்படின்னா, df4 ஈக்குவல் டு df2 உடைய இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸ் 1. சாரி, ஓகே, இந்த ஹெட் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட்டு 4 இது மட்டும் கொடுக்கும். ஹெட்டோடைய கவுண்ட்டை வந்து யூ கேன் சே, எனக்கு 2 மட்டும் போதும் அப்படின்னா யூ கேன். ஓகே, அண்ட் எனக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு வேணும் அப்படின்னா df5 ஈக்குவல் டு df2 உடைய தேர்ட் இது மட்டும் வேணும் அப்படின்னா maybe the automatic assign illa. Okay sir, okay. I mean save as a leave file current. So இந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் எடுத்துக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதா ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட். maybe 2 times in the semicolon வருமா சார்? இல்லை செமிகாலன் வந்து இட் ஜஸ்ட் ஸ்கிப்ஸ். ஓகே, ரோவுக்கு வந்து சரி, ஐ ஜஸ்ட் டேக் அ லுக். நார்மலாக வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வரும். ஸோ இப்போ ஹெட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் டெய்ல். ஓகே, இதே மாதிரி யூ கேன் ஹாவ் டெய்ல் அஸ் வெல். ஸோ ஹெட் அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸை கொண்டு வரும். டெய்ல் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து டேட்டா கொண்டு வரும். நீங்கள் இந்த ஹெட்டுக்கோ டெய்லுக்கோ நீ எந்த ஒரு இதுவும் கொடுக்கல அப்படின்னா யூ வில் கெட் 5 as டிஃபால்ட். ஓகே, அண்ட் இந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து எனக்கு வந்து ஓகே நீ வந்து எனக்கு எல்லா காலம்ஸும் வேண்டாம், எனக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் எடுத்துக்கூட அப்படின்னு கேட்டாலும் யூ ஹாவ் த ஆப்ஷன் டு கெட் இட் டன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதில் வந்து df2 உடைய டெம்பரேச்சர் கூட. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டியூ பாயிண்ட் ஹியூமிடிட்டி, ஏன்னா இந்த 3 மட்டும் கூட அப்படின்னு நான் கேட்குறேன்.
ஓகே மேபி டேட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாமா? ஓகே எஸ் இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த இதான் ஃபுல் டேட்டா செட்டு அண்ட் நம்ம கொடுத்த கமாண்டுக்கு வந்து நமக்கு தேவையான இது மட்டும் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹெட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹெட்டு நார்மலாக நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு மில்லியன் ரெக்கார்டு இருக்குன்னு வையேன். ஒவ்வொரு நேரம் ஐ டோன்ட் ஹேவ் டு லோட் திஸ் மில்லியன் ரெக்கார்ட். என்னோட காலம்ஸை பார்த்தாலே எனக்கு தெரியும், டிஸ்கிரைப் பண்ண முடியும் என்னால். ஓகே இதுதான் இந்த காலம் இதுதான் பண்ண போகுது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண முடியும், ரைட்? அந்த மாதிரி ஒரு டைமில் வி வில் கோ ஃபார் திஸ் ஹெட் அல்லது டெய்ல். ஓகே ஏன்னா இதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் தட் டசன்ட் மீன் ஓகே இந்த இடத்துல நீ பார்த்த அப்படின்னா உனக்கு மிஸ்ஸிங் வேல்யூ வந்து இங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூ இல்லை. 9வது காலமில் தான் உனக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. பட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. பட் gives you a overall understanding of okay என் டேட்டா செட் என்ன, இது எங்கே இந்த டேட்டா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் உன்னால் வந்து புதுசாகவும் காலம்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ இது வந்து இப்போ நான் மல்டிபிள் காலம்ஸ் கொடுத்தனால அது வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ இதே வந்து நான் சிங்கிள் காலம் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்தோமே இங்கே போச்சது ஓகே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அப்டேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஹியூமிடிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் டு கிவ் திஸ் அஸ் அ லிஸ்ட். ஓகே இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் லிஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது ஜஸ்ட் ரிமூவ் எவ்ரிதிங். டைரெக்டாக அந்த காலம் நான் வந்து கால் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்து இது வந்துடும். ஸோ இஃப் ஐ எம் கோயிங் ஃபார் மோர் தென் ஒன் டேட்டா பாயிண்ட் அட் அ டைம் அப்படின்னா ஐ கேன். ஓகே அண்ட் இதுலேயே வந்து ஐ கேன் டூ ஆல் த அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அண்ட் டிஸ்கிரைப். ஓகே ஸோ இந்த டிஸ்கிரைப் என்ன பண்ணோம் அப்படின்னா உன்னுடைய டேட்டா செட் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ இந்த 25%, 75% இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்டர்குவார்டைல் ரேஞ்சஸ். ஓகே உங்களோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ஒவ்வொரு இதுக்கும் நீ அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி கொடுக்காம உன்னோட ஃபுல் செட்டுக்கும் எடுத்துடும், ரைட்டா? அண்ட் யூ கேன் பெர்ஃபார்ம் லாட் மோர் ஆப்ரேஷன்ஸ் ஹியர். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து புதுசாக ஒரு காலம் இல்லை இதில் வந்து இப்போ நான் ஃபில்டர் எடுக்கணும்னு வையேன். ஓகே இந்த டேட்டா செட்டில் வந்து லேட்டஸ்ட் அஸ்யூம் எனக்கு வந்து எங்கெல்லாம் டெம்பரேச்சர் வந்து 40க்கு மேலே இருக்கும். ஓகே அப்படி நான் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஎஃப் DF2 உடைய டெம்பரேச்சர் DF2 உடைய டெம்பரேச்சர் சரி காலம் நேம்ஸ் வந்து கோலன் இதுக்குள்ளே கொடுக்கணும், கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். கிரேட்டர் தேன் வந்து 40 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் அதை ரன் பண்ணால் boolean series will ஓகே இந்த இதெல்லாம். ஸோ நம்மளோட ஃபில்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஃபில்டர் எடுப்போமே, நாம் இப்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ஸோ from index to index, right? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம மேனிபுலேட் பண்ணலாம்.
டேட்டா ஃப்ரேம் ஆஃப் 0லேருந்து 3 வரைக்கும் நான் எடுத்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே 0 1 2 வருது. ஸோ லிஸ்ட்லேயே இதே பிஹேவியர் பார்த்துருப்பா. லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும், லாஸ்ட் இண்டெக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. இஃப் ஐ எம் கிவிங் திஸ் இஸ் 5 அப்படின்னா ஓகே 0 to 5 4 வரைக்கும் தான் வரும். 5 எலமெண்ட் இருக்கும், பட் 5th இண்டெக்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே அண்ட் இது நீ 0 கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முன்னாடி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் கோலன் வச்ச அப்படின்னா அங்கேருந்து அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வர. அண்ட் இஃப் யூ வாண்ட் எவ்ரி திங் அப்படின்னா தெர் ஆர் 2 ways. எதுவுமே கொடுக்காம கோலன் மட்டும் கொடுத்துட்டாலும் இட் வில் கிவ் யூ எவ்ரி திங். ஓகே அல்லது நீ இது கொடுக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, அது கொடுக்கலனா கூட யூ வில் கெட் த சேம் ரிசல்ட். ஓகே அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து 5th எலமெண்ட்டில் இருந்து பேலன்ஸ் ஃபுல்லாக கொண்டு வா அப்படின்னு நான் சொன்னாலும் ஓகே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 5th எலமெண்ட். இந்த மாதிரி நீ வந்து கொடுத்துக்கிட்டா போதும். அண்ட் -1 ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே பற்றியா. இது வந்து ஓகே -1 ஒர்க் ஆகுது. ரிவர்ஸில் இட் இஸ் பெண்டிங் 0 to 5. ஓகே ஆல்டர்னேட் எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா 2. இதை வந்து நம்ம ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அந்த பைத்தான் இதை படிச்சா அப்படின்னா உனக்கு தெரியும். 5 7 9 1 விட்டு 1 இதெல்லாம் சாம்பிளிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 3rd எலமெண்ட், ஒவ்வொரு 5th எலமெண்ட். ஓகே ஒரு லிஸ்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுமோ அந்த மாதிரி இதை வந்து யூ கேன் மேனிப்புலேட். சரியா? ஸோ டேட்டா ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஸோ யூ கேன் சி திஸ் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுது அப்படின்ற உனக்கு தெரியுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து வி கேன் டூ அ லாட் ஆஃப் மேனிப்புலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணணும். ஏன் இப்போ சி லெவல் வேணாம், ஆவரேஜ் டெம்பரேச்சர்னு ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? indexing adding column index. ஓகே காலம் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி, அதனால் ஐ எம் ஆல்சோ லூசிங் டச். ஆக்சுவலி அப்படியே ஜஸ்ட் லேபிள் கொடுத்தாலே வரும்னு நினைக்கிறேன். நம்ம அது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ டெம்பரேச்சர், டேட்டா பாயிண்ட், அதுக்கு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படியே நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று போடுறேன்னா df2 உடைய temp added. ஓகே இதை வந்து இஸ் ஈக்குவல் டு df2 உடைய temperature multiplied by 2 அப்படின்னு கொடுக்குமா? And then we go ahead and say df2. okay temp added இருக்கா? இந்த 38 you have manipulated this into 76. see இந்த மாதிரி உன்னோடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேம்லே உன்னால் ஒரு மேனிப்புலேட்டட் டேட்டாவை ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் ஆர் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் அண்ட் ஹியூமிடிட்டி, ரைட்? ஸோ இப்போ எனக்கு இந்த 3 சம் வேணும். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா df2 ஆஃப் சம் ஓகே இந்த மாதிரி நான் ஒரு கொடுக்குறேன் இஸ் ஈக்குவல் டு df2 and இது வந்து temperature plus df2 est. so இந்த column names எல்லாம் வந்து actually case sensitive. okay df2 so dew point so est வரக்கூடாது, ரைட்டா? est இந்த டேட். எஸ் சார் டேட் அது. ஓகே ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே
df2 அப்படின்னா நானுமே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் ஸோ நமக்கு தேவை we can slice and dice the data. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஈஸியாக ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ண முடியாது. ஓகே, இது பார்த்தியா சம் அப்படிங்கிற அந்த இது. ஓகே, இதையே நம்ம ரீஆர்டர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் எவ்வளோ ஈஸியாக உன்னோட டேட்டா வந்து எவ்வளோ ஃப்ளூயிடாக இருக்குன்னு பார்த்தியா. ஓகே, ஸோ ஒரு நம்மக்கிட்ட ஒரு ப்ரைமரி டேட்டா இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் கூட விளையாடலை. இஃப் ஐ வாண்ட் நவ் ஐ கேன் கோ பேக் அண்ட் டேக் df1 எனி டைம். df1 வந்து அப்படியே புதுசாக இருக்குது. df1ஓடைய காப்பி df2ல தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் யூ கேன் ஹேவ். சரியா, ஏன்னா வந்து எப்பவுமே நம்மளோட ஒரிஜினல் டேட்டா வந்து வி ஹேவ் டு ப்ரொடெக்ட். பிகாஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து டேட்டா வந்து சின்ன கம்மியான டேட்டாவாக இருக்குது. 30 லைன் ஆஃப் டேட்டா தான் இருக்குது. லோட் ஆகிறதுக்கு வந்து வித்தின் செகண்ட் லோட் ஆகிடுச்சு. இமேஜின் இஃப் யூ ஆர் ஹேவிங் லைக் மில்லியன் ரெக்கார்ட், உன் டேட்டா லோட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும் ஒரு மைக்ரேஷன். ஸோ ஐ ஸ்டில் ரொம்ப என்னோட பழைய கம்பெனியில் ஒரே ஒரு டேட்டா ஒரு காலமுக்கு ஒரு அக்ரிகேட் வேல்யூ போடுறதுக்கு இட் டுக் அஸ் அரௌண்ட் 48 ஹவர்ஸ். இத்தனைக்கும் அந்த சர்வர் கிட்டத்தட்ட அது ஒரு பிக் டேட்டா கிளஸ்டர். ஓகே, அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிஷினாலே உனக்கு வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு லோடை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஏன் நீ வந்து ஒரு தடவை லோட் பண்ண டேட்டாவை மறுபடியும் லோட் பண்ணுறதுக்கு இன்னொரு 24 ஹவர்ஸ் ஒரு 48 ஹவர்ஸ் why should we spend? ஓகே, ஸோ இந்த டேட்டா இதில் வந்து இப்போது ரோ வைஸாக இஃப் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரோவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் சே df2 டாட் லொக்கேஷனில். ஓகே, ஐ லொகேஷன் வருமா சார்? ஐ லொகேஷன் வந்து இண்டெக்ஸ் வச்சு லொகேஷன் பண்ணுறோம். இண்டெக்ஸ் லொகேஷன். ஓகே, அதான் நம்ம மிஸ் பண்ணோம். ஐ லொகேஷன் வந்து இண்டெக்ஸ் ஓகே சார் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஐ லொகேஷன் 5 அப்படின்னா ஓகே, இதுதான் 5வது இண்டெக்ஸ். நாம் வந்து அந்த இதை ப்ராக்கெட் போட்டு கொடுத்துட்டோம்ல, அது வந்து டைரெக்டாக அப்படியே ப்ராக்கெட் போட்டால் ஒர்க் ஆகலை. அது வந்து ஐ லொகேஷன் வச்சு நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பர்டிகுலர் ரோவில் இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு எடுக்கணும் அப்படின்னா think it should be location. Location la should be this way. I don't know. 2016 error adikuma. What is the error? Indexing error. maybe the heading est ன்றத கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் no என்ன எரர் காட்டுது, ரன் பண்ணதால இந்த எரர் காட்டுது. ஸோ இந்த ஒன்று மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், சரியா? So again, so data science பொறுத்த வரைக்கும் it's not mandatory that you memorize every line of code you are writing, right? Yes. And the best practice is you just have to save that. Okay, உன்னுடைய கோடு, ஸோ ஜிட்டப்பை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கோட்ஸ் ஒன்னொன்னையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ தட் என்ன சொல்கிறது, யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட தே கேன் கம் அண்ட் டேக் அ லுக்.
ஜிட்டப்பும் சாதாரணமானது இல்லைப்பா. ஜிட்டப்லையுமே வந்து now they have this concept of co-pilot. இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 25 வருஷமாக எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு டெவலப்பர்ஸ் பண்ண கோட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தே ஹவ் ஜென்ரேட்டட் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் விச் கேன் பில்ட் கோட்ஸ் ஜிட்டப் co-pilot அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறது, எவ்ரிதிங் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன். உண்மையை சொல்ல போனால் நம்ம சேனலில் நம்ம டேட்டா சயின்ஸ் போடுறது வந்து இட்ஸ் லைக் டூ லேட் ஃபார் அஸ். there are guys who have completed data science. ஆனால் என்னென்னா எல்லாம் தமிழில் வந்து யாரும் ப்ராப்பராக போடல. அண்ட் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்டென்சிவாக யாரும் போடலை. இந்த ரெண்டு தான் நமக்குள்ள அட்வான்டேஜ், ரைட்டா? ஸோ இன்றைக்கி இது போதும். ஆனால் இன்னும் நம்ம வந்து பாண்டாஸ்லேயே நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. there are a lot of operations, manipulations we can. இன்றைக்கி புதுசு அப்படின்னால we have gone slow. Tomorrow I don't think we will be going this slow. We will be picking up a pace, right? Sir, we will see in the next class. Okay.